Dear friends, Excel ப்ரோக்ராமில் அட்வான்ஸ்டு ஃபில்டரை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் ஃபில்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸல் ப்ரோக்ராமில் ஃபில்டரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் எக்ஸல் ப்ரோக்ராமில் உள்ள ஃபில்டரை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஷீட்டில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. அந்த எம்ப்ளாயீஸோட பேர், அவங்க ஆனா பெண்ணாங்கிற டீட்டெயில்ஸு, பிரான்ச் டீட்டெயில்ஸு, டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ், அவங்க ஒவ்வொரு மாதமும் வாங்குகிற சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இந்த டேட்டாவை ஃபில்டர் பண்ணி இந்த கம்பெனியில் வேலை செய்கிற பெண்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணணும். அதுக்கு இந்த டேட்டா உள்ள ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேபை ஓப்பன் பண்ணி அதில் சார்ட் அண்ட் ஃபில்டர் குரூப்பில் இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இந்த ஹெட்டிங்ஸில் ஃபில்டர் அப்ளை ஆகிரும். இப்போ நமக்கு தேவை இந்த கம்பெனியில் வேலை செய்கிற பெண்களோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கு இந்த ஜென்டரில் உள்ள ட்ராப் டவுன் லிஸ்ட்டு கிளிக் பண்ணி இதில் ஃபீமேலை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இதில் இந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஃபீமேல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் முழுவதும் தெரியுது. ஒரே சமயத்தில் ஒரே ஷீட்டில் ஃபீமேல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸும் இந்த பக்கம் மேல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸும் தெரியணும்னா நாம் அட்வான்ஸ்டு ஃபில்டரை யூஸ் பண்ணணும். இந்த அட்வான்ஸ்டு ஃபில்டரை யூஸ் பண்ணி ஒரே ஷீட்டில் பல டீட்டெயில்ஸை நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி வேறு ஒரு ஷீட்டில் டீட்டெயில்ஸை பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஃபில்டர் டேட்டாவை கிளியர் பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே கிளியரை ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். இது கிளியர் ஆகிருச்சு. இப்போ இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபில்டரை ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். ஃபில்டர் ரிமூவ் ஆகிருச்சு. இந்த அட்வான்ஸ்டு ஃபில்டரை சாதா ஃபில்டராகவும் நாம் யூஸ் பண்ண முடியும். முதல்ல அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது அட்வான்ஸ்டு ஃபில்டரை ஆர்டினரி ஃபில்டராக யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஹெட்டிங்ஸை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி இங்கே பக்கத்தில் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதை வித்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு தேவை ஜென்டரில் ஃபீமேல், அதாவது ஃபீமேல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் நமக்கு தேவை. அதனால் நான் ஃபீமேல்னு டைப் பண்ணிடுறேன். இப்போ அட்வான்ஸ்டு ஃபில்டரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே இது டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் ஃபில்டர் த லிஸ்ட் இன் பிளேஸ், அதாவது ஆர்டினரி ஃபில்டரில் தெரிகிற மாதிரி அதோட ஃபில்டர் டேட்டா இந்த இடத்துல, இந்த டேட்டா இப்போ என்ட்ராக இருக்கிற இடத்துலையே தெரியணும்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன்னை செலக்ட் பண்ணணும். அடுத்து லிஸ்ட்டு ரேஞ்சுன்னா நாம் இப்போ டேட்டா என்ட்ரு பண்ணியிருக்கிற அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணணும். நான் அந்த டேட்டா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து க்ரைட்டீரியா ரேஞ்ச் இங்கே உள்ள கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ரெண்டு ரோஸையும் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியுது. இதே மாதிரி அட்வான்ஸ் ஃபில்டராகவும் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் அண்டு கொடுத்துட்றேன். அடுத்து மறுபடியும் நான் இப்போ ஃபில்டர் பண்ண போகிறேன். இப்போ அட்வான்ஸ்டு ஃபில்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் காப்பி டு அனதர் லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறேன். அதாவது இந்த ரிசல்ட் இந்த இடத்துல வர்ற மாதிரி செய்ய போகிறேன். அடுத்து லிஸ்ட்டு ரேஞ்ச், இது ஆல்ரெடி முதலே நம்ம செலக்ட் பண்ணது, இது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருச்சு. அடுத்து க்ரைட்டீரியா ரேஞ்ச் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ காப்பி டு அங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்த, இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் என்ட்ரு ஆகிருச்சு. அடுத்து நான் இதை இந்த ஜென்டரை ஃபீமேலை டெலீட் பண்ணிவிட்டு மேலே என்ட்ரு பண்ணுறேன். இப்போ மேல்னு டைப் பண்ணிவிட்டேன். இப்போ அட்வான்ஸ் ஃபில்டரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு காப்பி டு அனதர் லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறேன். லிஸ்ட்டு ரேஞ்சு ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. அடுத்து க்ரைட்டீரியா ரேஞ்ச் இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ரெண்டு ரோவையும் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து காப்பி டு இதை ரிமூவ் பண்ணுறேன்.
ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே கீழே உள்ள செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸு என்ட்ரு ஆகிருக்கு. மேலே ஃபீமேல், கீழே மேல். இப்போ சீரியல் நம்பர்ஸு 1, 2ன்னு இருக்குது. இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மவுஸை வச்சு இந்த ப்ளஸ் சிம்பிள் தெரிகிற இடத்துல மவுஸை வச்சு டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ சீரியல் நம்பர் 20 என்ட்ரு ஆகிருக்கு. இப்போ இந்த 2 சீரியல் நம்பரையும் டிலீட் பண்ணுறேன். மேலே நம்பர் 1 என்ட்ரு பண்ணுறேன், அதுக்கு கீழே நம்பர் 2 என்ட்ரு பண்ணுறேன். இப்போ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி இங்கே மவுஸை வச்சு ப்ளஸ் சிம்பிள் தெரிகிற இடத்துல டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா 16 எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ், அதாவது ஆண்கள் 16 பேர் இருக்காங்க, பெண்கள் 20 பேர், மொத்தம் 36. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 36. இதே மாதிரி ஒரே ஷீட்டில் நமக்கு தேவையான 2 டீட்டெயில்ஸை நாம் அட்வான்ஸ்டு ஃபில்டரை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இது நமக்கு இப்போ இந்த டீட்டெயில்ஸ் நமக்கு இப்போ தேவையில்லை, இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே ஹோம் டேபை ஓப்பன் பண்ணி கிளியர் ஆலை கிளிக் பண்ணுறேன். அது ரிமூவ் ஆகிடுச்சு. அடுத்து மதுரை பிரான்ச்சில் வேலை செய்கிற பெண்களோட டீட்டெயில்ஸையும் அதே மாதிரி மதுரை பிரான்ச்சில் வேலை செய்கிற ஆண்களோட டீட்டெயில்ஸையும் கடைசியாக மாத சம்பளம் 50,000 அல்லது 50,000க்கு அதிகமாக சேலரி வாங்குகிற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸையும் ஷீட் நம்பர் 2ல் தெரிகிற மாதிரி செட் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த ஹெட்டிங்ஸை காப்பி பண்ணுறேன். இதை காப்பி பண்ணி ஷீட் நம்பர் 2ல் பேஸ்ட் பண்ணணும். இப்போ நான் ஷீட் நம்பர் 2ல் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதில் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து ஃபீமேல், மதுரை பிரான்ச் வந்து மதுரை, அதாவது மதுரையில் வேலை செய்கிற ஃபீமேல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸை எடுக்க போகிறோம். இப்போ இந்த டேட்டா டேபை ஓப்பன் பண்ணி அதில் அட்வான்ஸ்டு ஃபில்டரை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் காப்பி டு அனதர் லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து லிஸ்ட்டு ரேஞ்சுக்கு ஷீட் நம்பர் 1ல் போய் டேட்டா என்ட்ரு ஆகிருக்கிற எல்லா செல்ஸையும் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் இதில் உள்ள டேட்டா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து க்ரைட்டீரியா ரேஞ்ச், அது ஷீட் நம்பர் 2ல் இந்த 2 ரோஸை செலக்ட் பண்ணணும். அடுத்து காப்பி டு லொக்கேஷனை செலக்ட் பண்ணோம். நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தா மதுரையில் வேலை செய்கிற ஃபீமேல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸு இதில் செட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த ஜெண்டரை மாற்றுறேன். இதை டெலீட் பண்ணிவிட்டு மேல்னு டைப் பண்ணிட்டேன். அதாவது மதுரை பிரான்ச்சில் வேலை செய்கிற ஆண்களோட டீட்டெயில்ஸை இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ அட்வான்ஸ்ட் ஃபில்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் காப்பி டு அனதர் லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு லிஸ்ட்டு ரேஞ்சை டெலீட் பண்ணிவிட்டு ஷீட் 1ல் நாம் என்ட்ரு பண்ணியிருக்கிற இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து க்ரைட்டீரியா ரேஞ்ச், அது ஷீட் நம்பர் 2ல் இந்த 2 ரோவையும் செலக்ட் பண்ணணும். அடுத்து காப்பி டு, நாம் எந்த இடத்துல காப்பி பண்ணணுமோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணணும். நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழே மதுரையில் வேலை செய்கிற ஆண்களோட டீட்டெயில்ஸு கிடச்சிருச்சு. கடைசியாக 50,000 அல்லது 50,000க்கு மேலே சேலரி வாங்குகிற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இதை டெலீட் பண்ணிவிட்டு இங்கே மோர் தேன் ஈக்குவல் டு 50,000ன்னு டைப் பண்ணுறேன். இப்போ அட்வான்ஸ்டு ஃபில்டரை ஓப்பன் பண்ணுறேன். காப்பி டு அனதர் லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு லிஸ்ட்டு ரேஞ்சை செலக்ட் பண்ண போகிறேன். ஷீட் 1ல் நாம் என்ட்ரு பண்ணின இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணணும். இப்போ இதை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து க்ரைட்டீரியா ரேஞ்ச் இந்த 2 ரோஸையும் செலக்ட் பண்ணணும்.
அடுத்து காப்பி டு லொக்கேஷனை செலக்ட் பண்ணணும். நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இதில் 50,000 மேலே சேலரி வாங்குகிற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸு என்ட்ராயிருக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.